Okay, I don't want to speak bad words, but showing off like hell. Are you not ashamed of it? It is not a joke. It's not what you think, auntie. Weird as. எனக்கு இந்த ஐலைனர் போடுறதே வராதுங்க. இப்படி சொல்லிட்டாளா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. Hello, Maria from all this squad. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு weirdest get ready with me. So get ready with me னா யூசுவலா உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு தான் சொல்லி தருவாங்கல்ல. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு get ready with me காமிச்சிட்டே இந்த இந்தியன் சொசைட்டில எனக்கு ரொம்ப வியர்டா படுற சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். இது மேபி கான்ட்ரோவர்ஷியல். ஸோ வந்து யாராச்சும் இதுல அஃபெண்ட் ஆனீங்கன்னா ஐம் ரியலி சாரி. பட் ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை நான் இதுல எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் சொசைட்டில எனக்கு ரொம்ப வியர்டா தெரியுற முதல் விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து இந்தியன் சொசைட்டி மட்டும் கிடையாது, வேர்ல்டுல இருக்க எல்லா சொசைட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு. மதர்ஸ், பாய் மாம்ஸ், இது உங்களுக்காக தான். ஸோ பாய் மாம்ஸ் வந்து யூஸ்வலா இப்போ நீங்க ஒரு அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா தே வில் சே லைக் யா ஐ லவ் மை டாட்டர், ஐ லைக் மை டாட்டர், இல்ல என் பொண்ணுக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நீங்க இதே ஒரு சன்னோட மாம் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா தே வில் சே லைக் மை சன் இஸ் த லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஐ ஹவ் சீன் லைக் மெனி பாய் மாம்ஸ் போஸ்ட் தட் ஐ ஆஸ்க்ட் காட் டு கிவ் மீ a man who loves me forever and he gave me a son. That is like the creepiest thing ever. Like, he is your son, he is not supposed to be the love of your life, that should be your partner. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? எனக்கு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரிலாம் வந்து வந்துடும். இது என்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்க போய் வந்து கூகுள் பண்ணி பாருங்க. பட் எனக்கு இது ரொம்ப வியர்டா படும். லைக் ஹவு கேன் யூ கம்பேர் ட்ரூ லவ் ஆர் ஃபார் எவர் லவ் வித் அ சைல்ட் that is supposed to be your spouse? Like, am I missing something? இதே வந்து சில பேர் சொல்லுவாங்க லைக் வந்து மேபி நீ when you become a boy mom or when you become a mom you will understand அப்படின்னு. Of course not, because this is kind of like my belief. A child should be a child. It should not be your source of love. You should be the source of love for them, but a parental love, it should not be romanticized in any way அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். அண்ட் இது வந்து மாறாது. இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் கடவுள் இல்லைன்னு நம்ம இப்ப நம்புறோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் கடவுள் இல்லைன்னு தானே நம்புவோம். ஸோ ப்ராபப்லி திஸ் இஸ் ஒன் பிலீஃப் தட் ஐ வில் நாட் சேஞ்ச். அஃப்கோர்ஸ் ஐ வில் லவ் மை சைல்ட், பட் he or she will never be the love of my life. The love of my life is going to be my spouse, and my forever love is going to be my spouse. Like, is this weird or what? Am I the only one who is feeling this way? Second weirdest thing என்னன்னா, adults asking children to marry them. That is like not so good. This world is weirder than you think it is. Okay, so வந்து சில பேருக்கு நான் இதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் வந்து குட் இன்டென்ஷன்ஸ்ல இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒன்ஸ் யூ பிகம் அன் அடல்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க லைக் men, grown men who are like in their 20s or 25s in front of my mom and dad, they'll be asking like நீ வளர்ந்துட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்ல வந்து நீ இன்னொரு 20 வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு they will ask me when I was probably like 6 or 7 or maybe even 10. பட் வந்து எனக்கு அப்போ அது வியர்டா தெரிஞ்சதே கிடையாது. பட் இப்போ when I think back as an adult, I feel it's kind of weird as why would you even like look at a child and you think of that and you have the nerve to say that in front of the parents? Even in family functions, if somebody sees a kid, they will be like oh என் பொண்ணை வந்து இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இல்ல வந்து இவன் இப்பவே இவ்வளவு அழகா இருக்கான், என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸ்கூல்ல ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உனக்கு யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு. they are like, these are all unnecessary things in my opinion, but that is like very normalized in our society, which should not be. Like, when you see a kid, maybe ask about what he is studying or what he is interested in, or like teach him something. If you can teach him something useful which will be like helpful, adha pannunga. Like, why is the romance sector of any kind, even if it's like not with a bad intention, why is it being fed to a child அப்படிங்கிறது என்னோட ஒரு கொஸ்டின். அண்ட் adults asking kids to kiss them, வந்து மாமா மடியில உட்காரு, இல்ல வந்து அக்காக்கு ஒரு கிஸ் கொடு. இப்போ கூட ரீசெண்டா ஒரு கேஸ் ஆச்சு. லைக் டிவில ஒரு ஆங்கர் ஷீ இஸ் ஆஸ்கிங் டு
kiss the kid on her lips, which is like weird. You don't know that person. அவங்க சின்னதா இருக்காங்க, like they are children, but that doesn't mean that they are another person. நீங்க வந்து இப்ப சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது will you look at a stranger and ask them to kiss you? No, right? It's weird. So it is weird when it's done to a kid too. Why would you do that? And when I probably have a child, I will not let them kiss whoever comes near them, like even if it's like a distant relative or something like that. No. And இன்னொரு முக்கியமான விஷயம், since I'm in the medical field, I have to talk about this. Please do not kiss newborns. You don't know the risk that is being involved. You could have any disease. You could even give RSV to that child. You can give so many infections. அவங்களோட immunity system கூட இன்னும் வந்து ப்ராப்பரா டெவலப் கூட ஆகல. But you see Indian parents or Indian relatives, they get very offended when you don't let them kiss their child, be it a newborn or a toddler கூட இருக்கலாம். If you tell them like you cannot kiss them, that is seen as a very இப்படி சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட். பட் ஐ திங்க் a child's mother or any parent for that case, they should have the right to tell you that you should not be kissing their child. And that is creepy in like so many levels. Not to touch any sensitive topics, ஆனா வந்து நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்மளும் டெய்லி பார்க்குறோம். And 90% of those incidents are like not being done by strangers. கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அதை பண்றதை விட தெரிஞ்சவங்களே அதை பண்றது தான் வந்து ஜாஸ்தி. ஸோ வந்து ஐ திங்க் இட் இஸ் ஓகே டு ஹாவ் சம் பவுண்டரிஸ் ஆஸ் அ பேரண்ட். இட்ஸ் ஓகே டு நாட் லெட் எவ்ரிபடி டச் யுவர் சைல்ட் or kiss your child. இது வந்து நிறைய பேருக்கு ஒஃபென்சிவா இருக்கலாம், பட் வந்து திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நிறைய பேரோட லைஃபும் நம்மளும் கேட்டிருக்கோம். ஸோ வந்து இட் இஸ் நிறைய பார்க்குறோம் நம்ம. திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட் இட் டு பி. ஸோ வந்து இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி. சில பேரை அஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பயந்துக்கிட்டு அப்புறமா ஃபீல் பண்றதை விட ஐ திங்க் திஸ் இஸ் மச் மச் பெட்டர். இன்னைக்கு நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேஷஸ் வச்சு ஃபவுண்டேஷன்லாம் போட போறேன். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, பட் வந்து இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ராப்ளி லைக் ஒரு 1 year பேக் நான் ஒர்க் பண்ணும்போது டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை. அண்ட் ஐ திங்க் ஐ எம் பாஸ்ட் தட் ஸ்டேஜ். ஆஸ் அ கேர்ள் மேபி ஒன்ஸ் யூ கிராஸ் அ சர்டன் ஏஜ், இப்போ 26, 27லாம் ஆனதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தட் யூ டோன்ட் நீட் தட் மச் மேக்கப். யூ ஸ்டார்ட் டு like yourself with lesser makeup better. So வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் I love doing makeup. It's not, there is nothing wrong in doing makeup. Makeup is an art என்ன பொறுத்த வரைக்கும். But still you can enjoy doing it a little bit every now and then. It's not wrong. So நான் இந்த lashes ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். So I don't think I can do it while I'm talking. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் கழிச்சு இப்போ ஃபவுண்டேஷன் போட போறேன். ஓகே, நான் யூஸ்வலா ஐ ஜஸ்ட் லிவ் ஆன் கன்சீலர்ஸ், பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் நான் திருப்பி போட போறேன். இது வந்து நான் டெய்லி யூஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் LA Girl Pro ஃபவுண்டேஷன், விச் இஸ் லைக் ரியலி குட். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் வியர்ட் பாயிண்ட், நான் வந்து இதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் அ சே இன் திஸ். யூஸ்வலா வென் பீப்புள் கோ த்ரூ லைக் மேஜர் ஈவெண்ட்ஸ், மற்ற கல்ச்சர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் சம்படி கோஸ் த்ரூ லைக் அ மேஜர் ஈவெண்ட் லைக் அ டெத் ஆர் மேபி சைல்ட் பர்த், யூஸ்வலா பீப்புள் வில் கம் டு தேர் ஹவுஸ் அண்ட் ஹெல்ப் தெம். ஆனால் நம்ம கல்ச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு வியர்டா படுற விஷயம் வந்து என்னன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாலோ இல்லை வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குனாலோ we are expected to host them. I don't understand why, because I think a lot of this generation mothers are talking about it, which is a very good thing. ஏன்னா like we would have gone through something huge, okay, which is a life altering thing, but we are expected to stand and just think about what to feed to these people. இவங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரணும், இவங்களுக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணணும், இவங்களுக்கு வந்து சமைச்சு தரணும், இவங்களுக்கு டீ காஃபிக்கு அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வியர்டா பட்ட ஒரு விஷயம். லைக் we shouldn't be caring about that during that time. குழந்தை பிறந்திருக்கு இப்போ யாருக்காச்சும் அப்படின்னா, the new mother is like expected to
come inside the house, smile at the guest, spend time with them. நம்ம வந்து இப்ப எனக்கு ரீசெண்டா when I had like a surgery done in my past, there were people coming and going inside, and I was expected to wake up and interact with them. Some people got offended that I was not speaking to them, or I was literally dizzy, like I was not fully awake. But on the time la kuda they were so offended that I did not speak to them properly. ஒரு மேஜர் லைஃப் ஈவெண்ட், அது என்னவா வேணா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், இல்ல குழந்தை பிறந்ததா இருக்கலாம், இல்ல ஃபியூனரலா இருக்கலாம். நம்ம மைண்ட் வந்து இட் வில் பி இன் அ பிளர். இது வந்து அதை கோ த்ரூ பண்ண எல்லாருக்குமே தெரியும். we will not have the mental capacity to respond to people properly, or like to interact with people in the right way deemed by the society. அதை வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் கூட என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்வேன், இந்த மாதிரி டைம்ஸ்ல எல்லாம் டோன்ட் கெட் ஒஃபெண்டட் இஃப் தே டோன்ட் லைக் ட்ரீட் யூ வெல், பிகாஸ் வி ஆர் நாட் தேர் டு கெட் ட்ரீட்டட் வெல். நமக்கு வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவங்க வீட்டுல வந்து அந்த ஒரு டெத் விழுந்துருச்சு, போன ஒரு காப்பி தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்ல. இன்னொரு ரொம்ப வியர்டான திங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, especially between like Indian married people, the husbands whenever they get together, they make jokes on the expense of their wife, or maybe vice versa, but most of the cases like it is like husbands 80% னு வச்சுக்கலாமா, இல்ல 70-30. okay, so husbands வந்து they always say things like நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க, அப்பவே என் நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் வந்து என் லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தே ஆல்வேஸ் மேக் ஃபன் ஆஃப் தேர் ஒய்ஃப்ஸ் குக்கிங். அவ சமைச்சிருவா, அப்புறமா தான் நாங்கள் பேர் வைப்போம். இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸ்ல லைக் பிட்வீன் அ குரூப் ஆஃப் பீப்புள், தனியா நீங்க இஃப் யூ ஆர் ரியலி ஹேவிங் லைக் மேரிட்டல் இஷ்யூஸ், யூ வில் பி ஸ்பீக்கிங் டு அ ஃப்ரெண்ட் ஒன் ஆன் ஒன். பட் இந்த பாசிவ் அக்ரெசிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பவுஸ் மேல பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பாஸ் பண்றது, in the blanket of jokes, that is very bad. That is like a toxic thing that we need to stop doing. நம்ம spouse வந்து our spouse and us, we are a team. okay, but வந்து நிறைய பேர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள நம்ம வந்து ஒன் அப் பண்ணும், like in a public setting I need to show that I am smarter than my husband or wife அப்படின்றத காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, go and watch any நியானானா எபிசோட் வித் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ். ஓகே, அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து யூ கேன் ஆல்வேஸ் see them லைக் மட்டன் தட்டுவாங்க அவங்களோட ஸ்பௌஸ. இது வந்து நீங்க ரொம்ப ப்ரிவலண்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்லயே ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு கும்பல் ஆஃப் அங்கிள்ஸ் உட்காந்துருப்பாங்க, இல்ல ஆண்டிஸ் உட்காந்துருப்பாங்க, and all they do is bitch about their partner to a public forum. Like, why would you do that? If you're, it is not a joke that you're having marital problems. Understand that first. It is not a public thing, it is not a joke, it is not funny that you are not happy in your marriage. That should not be told outright. Are you not ashamed of it? And people are like, I watched a Niyanana episode where that wife was like happily saying, நான் வந்து சண்டை வந்து 14 ஃபோனோ என்னவோ 14 ஃபோன் நான் உடைச்சிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. her husband is also like, he is feeling embarrassed but he is like smiling and covering it up. so he is saying like உடைச்சிருக்காங்க, ஏன் ஃபோனையும் போட்டு உடைச்சிட்டாங்க, blah 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 அப்படி சொல்றாங்க. Like, you're having a toxic marriage to the point where you are breaking things at home. You are not having healthy arguments. Of course, எல்லா couple குள்ளேயுமே arguments இருக்கும். Even the perfect couple that you see, they have arguments. But வந்து the way that it happens should not involve any kind of abuse. Not verbal, not physical, and not emotional. எந்த விதமான அபியூஸும் இல்லாம if a couple is able to have a conversation, that is a good marriage. But the way these people brag that they're having a bad marriage, or that they dislike their spouse, or they are like mutton 35ing their spouse in front of others for a laugh, that is
the most normalized toxic thing. Last or weirdest thing that I find, whenever there is a marriage or an engagement or something that we are attending, as girls we are attending, we always try to upstage the bride. அது எந்த ஃபங்க்ஷனையும் ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ப்ரிட்டன் பண்ற இந்த பழக்கம் வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. பிகாஸ் whenever we go to a function, we always try to like இருக்கிற இதுலயே நல்ல ட்ரெஸ், இருக்கிறதுலயே நிறைய ஜுவல்ஸ். அதுவும் வந்து நம்ம ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஜுவல்லரி. இந்தியன் விமன் தே லைக் ஷோயிங் ஆஃப் லைக் ஹெல். தே புட், அவங்கள்ட்ட ஒரு 100 சவரன் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், 100 சவரனே எடுத்து போட்டுருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய கேட்டிருக்கேன், என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு எவ்வளவு நகை போட்டிருக்கோமோ அவ்வளோக்கு நம்ம ஹஸ்பண்ட் நம்மள சந்தோஷமா வச்சிருக்கதா வெளியே நினைப்பாங்களாம். இஸ் தட் சோ? எனக்கு தெரியல. நகைக்கும் ஹாப்பி லைஃப்க்கும் எங்க ஒரு சம்பந்தம் வருதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம் வந்து why do you want to show it off? Like if you have it safely, probably in a locker or something. அதை வந்து எடுத்து போட்டு அது மேட்ச் ஆகுதோ இல்லையோ, லைக் அந்த எலகன்ஸ்ன்ற ஃபேக்டரை மீறி ஒரு கிராண்ட் ஒரு ஷோ மாதிரி தான் எல்லா கல்யாணமும் நடக்குது. அங்க வந்து யாரு பிரைடு யாரு வந்து பார்க்க வந்தவங்க அப்படிங்கிறது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்பெல்லாம் பிரைட்ஸ் ஆர் மோர் எலகென்ட் தேன் த கெஸ்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த ஜென்ரேஷன் ஹோப்ஃபுல்லி ப்ராபப்ளி they are understanding like elegant dressing more. You just need like one piece of jewelry which is like, it may be gold or diamond or what, but on the it should be just one piece of jewelry which is like a statement. Okay, I'm wearing a jewelry, I am accessorizing myself, that is good, but you look very cheap in your opinion la. When I see somebody like wearing 50-60 sovereigns, like or 15 chains, 10 chains, or even matter of 4 chains, I see it like a very, when they are not the bride, okay, I see it as a very wannabe thing. It is very cheap. Like the person who is actually rich, they will never show it off. இது வந்து நான் நிறைய rich people பார்த்து நான் கத்திருக்கேன். Like people who actually have things, they don't show it off. But the people who have like lesser things, like 1 or 2 things, we pretend to show off. இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு கண்ட்ரி போனேன்னா நான் வந்து vlog போடுறேன்ல, ஏன்னா எனக்கு அது புது விஷயம். பட் இஃப் யூ டேக் சம் பீப்புள் தட் ஐ நோ, மேபி மை ஹஸ்பண்ட், அவங்கெல்லாம் வந்து நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்காங்க. லைக் மை ஹஸ்பண்ட் ஹேஸ் 2 passports and he has visited like so many countries. ஆனா வந்து அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா he will not even post a picture because it is like very normalized for him. பட் வந்து நம்ம புதுசா பண்றவங்க தான் வந்து அது பெரிய ஒரு விஷயமா பண்றோம். இது வந்து என்ன செல்ஃப் டேமேஜ் தான் பண்ணிக்கிறேன். ஆனா வந்து அதுதான் உண்மை. நமக்கு வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனா வந்து இப்ப நகை போட்டு வரவங்களையும் பார்த்தா எனக்கு அதுதான் தோணும். லைக் ஆர் யூ த பிரைட்? யூ ஆர் ஜஸ்ட் ஹியர் டு ஈட் ஃபுட். கரெக்ட் தானே? யாரும் கல்யாணத்துக்கு வந்து என்ன சாப்பிடாமல போவோம். எனக்கு இந்த ஐலைனர் போடுறதே வராதுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் வென் தீஸ் பீப்புள் ட்ரை டு லைக் அப்ஸ்டேஜ் த பிரைட். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஜஸ்ட் அ கெஸ்ட், யூ ஆர் தேர் டு லைக் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், மேபி விஷ் தெம் வெல், அண்ட் இதுக்கு தானே வந்த, சத்யராஜ் சொல்லுவார்ல, இதுக்கு தானே வந்த, தின்னுட்டு போ அப்படின்னு தின்னுட்டு போறதுக்கு தான் நம்ம வரோம். ஓகேவா? யூ ஆர் நாட் தேர் டு ஹாவ் அ ஃபுல் ஆன் ஃபேஷன் ஷோ. ஆஃப்கோர்ஸ் வி ஆல் வாண்ட் டு லுக் குட். நான் வந்து அதுக்காக நல்ல ட்ரெஸ் நான் போட்டு போக கூடாதா ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து நல்ல ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு 100 சவரன் 150 சவரன் எடுத்து மாட்டிக்கிட்டு ஃபுல் ஒரு கிளாம் ஷோ மாதிரி வந்து அங்க பிரைட் அப்ஸ்டேஜ் பண்ண ட்ரை பண்ற அந்த மென்டாலிட்டி தான் எனக்கு பிடிக்காது. லைக் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ டூ வாட் எவர் த ஹெல் யூ வாண்ட். ஆனா வந்து டோன்ட் ட்ரை டு அப்ஸ்டேஜ் த பிரைட் வென் இட்ஸ் ஹர் டே. அண்ட் நிறைய கல்யாணத்துல இதுவும் நடந்து நான் பார்த்திருக்கேன். லைக் when somebody wears an artificial jewel and they go, நம்ம சாரிக்கு இப்போ ஒரு ஜுவல் நல்லா இருக்கும் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் செட்டா கோல்டாங்கிறது டசன்ட் மேட்டர். ஆல் இட் மேட்டர்ஸ் இஸ் தட் இட் லுக்ஸ் குட். பட் அப்படி ஆர்டிஃபிஷியல் போட்டு போகும்போது ஐ ஹவ் லிட்ரலி சீன் விமென் கம் டச் இட் அண்ட் ஆஸ்க், இது கோல்டு மாதிரி தெரியலையே,
Okay, I don't want to speak bad words, but like, mind your own fucking business. ஒருத்தவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் போடுறாங்கனாலே it doesn't mean that they don't have gold at home. Number one. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஒருத்தவங்களுக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன். That is like very embarrassing. That set was actually a very good thing. It looked good. Why do you care if that other person is wearing gold or not? And I've heard women say this thing like, அவ ஹஸ்பண்ட் அவளை சந்தோஷமா வச்சிருக்காரு, போன ஆனிவர்சரி கூட அவளுக்கு கோல்ட் செயின் எடுத்து கொடுத்தாரு. I'm like, what? Relationship, purchase, they don't go together. Like, it's not what you think, auntie. It doesn't work that way. ஒருத்தவங்களுக்கு ஜுவல் வாங்கி கொடுக்கறனால doesn't mean that she is happy with her husband. When will you understand this? இப்படி நினைச்சுதான் நம்ம சொசைட்டில வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதை வந்து ஒரு திங் வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம், இந்த மென்டாலிட்டியை வந்து நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. If we just all mind our own business, this world will be a very good place. Setting spray. இன்னொரு weirdest thing, நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, trying to initiate competition between siblings or maybe cousins, which is like the weirdest thing ever. So இப்போ for example, when I was like studying 12th standard முடிச்ச டைம்ல my marks were, my sister is like, எனக்கு அக்கா இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், ஷார்ட்ஸ் பாக்குற எல்லாருக்கும் தெரியும். My sister is like a highly talented or academic success பார்த்த ஒரு person. Okay, she has done so many things which I'm like so damn proud of. She is super smart, she is super வேற லெவல் அவங்க. ஓகேவா? And I'm of course very very happy for her. ஒரு செகண்ட் கூட என் மைண்ட்ல வந்து அவங்க அது பண்ணிட்டாங்களே, நம்ம இது பண்ணலையே அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. பிகாஸ் எங்க வீட்டுல வந்து என்ன அப்படி சொல்லி வளர்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட உங்க அக்கா மார்க் பாரு, உன் மார்க் பாரு. அஃப்கோர்ஸ் நானும் நல்லா படிப்பேன், பட் எங்க அக்கா அளவுக்கு படிக்க மாட்டேன். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் தருதலையா சுத்திட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நம்ம இந்த மற்ற வேலை, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இந்த மற்ற வேலை பாக்குறது, இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வேலை. ஓகே, ஸோ நான் மார்க் எடுக்கும் போதெல்லாம் 12th எங்க அக்கா விட நான் ஒரு 100 மார்க்ஸ் கம்மியா தான் எடுத்தேன். ஸோ அப்பெல்லாம் ஒரு நாள் கூட என் வீட்டுல வந்து என்னை எதுவுமே கேட்டது கிடையாது, எங்களை ப்ரெஷர் பண்ணதும் கிடையாது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்களும் ஒரு ஷீஸ் அ வெரி பெரிய பெரிய டாக்டர்னு வச்சுக்கலாம் அவங்க. நான் வந்து ஒரு சின்ன, நானும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான், சின்ன ஒரு டாக்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் வந்து அவங்க அளவுக்கு நான் எதுவும் பண்ணல. பட் வந்து எனக்கு அது அஃப்கோர்ஸ் ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க 2 பேரையும் ஒரு காம்படிஷனா நாங்க பாத்துக்க எங்க வீட்டுல விட்டதே கிடையாது. விச் இஸ் லைக் அ ஹியூஜ் குட் பேரண்டிங். என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டார் கொடுக்கணும்னா அந்த விஷயத்துல நான் கொடுப்பேன். பிகாஸ் ஒரு நாள் கூட என்னையும் எங்க அக்காவையும் அவங்க வந்து கம்பேர் பண்ணதே கிடையாது. பட் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத சில பேர், ஓகே, அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல, பட் அந்த சம்மந்தமே இல்லாத சில பேர் வந்து என்கிட்ட, ஓ உங்க அக்கா வந்து இதெல்லாம் பண்ணிட்டா, நீ வந்து இதெல்லாம் பண்ணலன்னு உனக்கு வந்து கஷ்டமா இல்லையா, உனக்கு வந்து உறுத்தலா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் இன் லைக் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ. ஸோ அப்ப நான் இருந்த மென்டாலிட்டிக்கு அப்பவே நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் 6வது அறிவெல்லாம் இருக்கிறனால நான் உட்காந்து யோசிச்சேன், லைக் why should I be jealous? Like that is my own blood, that is my blood that is winning there. Why would I be jealous of it? And அதை வந்து என் கூட நான் ஏன் கம்பேர் பண்ணிக்கணும்? என்னைக்குமே நம்மளோட வெற்றி வந்து நம்மள ஜெயிக்கிறதா தான் இருக்கணும். நம்ம போன வருஷம் எப்படி இருந்தோமோ, இல்ல அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தோமோ, அதை விட நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றி. ஆனா வந்து நம்மளோட ஓன் பிளட்டை பார்த்து அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சே, நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்றது எவ்வளோ ஒரு சிக் மென்டாலிட்டி. அண்ட் ஐ நோ அவங்க கிட்ஸ் அப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அதை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸை பார்த்திருக்கேன் நான். அவங்களோட கிட்ஸ்குள்ளேயே தே வில் ட்ரை டு இக்னைட் அ காம்படிஷன் விச் இஸ் லைக் த சிக்கஸ்ட் திங் எவர். அது வந்து வரக்கூடாது, அது 2 பேத்துக்குமே வரக்கூடாது. இஃப் யோர் சிப்ளிங் இஸ் வின்னிங், that is your win. If your family is winning, that is your win. அதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு, நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளோட ரத்தம் வந்து அது வின் பண்ணும்போது அது அடுத்து கையை பிடிச்சு நம்மளதான் தூக்கி விடும். ஸோ வந்து அதையும் நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு முன்னாடி அவங்க போகும்போது they will guide us.
அதுக்கு காரணம் அவங்க மைண்ட்லயே அந்த காம்படிஷன் இல்ல. சோ 2 குழந்தைங்களுமே வளர்க்கும் போது இந்த மென்டாலிட்டியோட வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் சேவ்ஸ் a lot of டைம். அன்னெசரியா வீட்டுல வந்து அந்த ஜெலசி, அந்த விஷத்தன்மை, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷத்தன்மை எல்லாம் நம்ம வந்து பூத்தக்கூடாது. இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட் லீவ் திங்ஸ் பி. ஸோ இட் இஸ் நாட் குட் பேரண்டிங். ஸோ இதுவும் ஒரு வியர்டான திங் விச் இஸ் லைக் வெரி நார்மலைஸ்ட் இன் டுடேஸ் சொசைட்டி. நிறைய பேர் அதை பண்ணி நானே பார்த்துருக்கேன். ஐ ஹோப் அடுத்து வர ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஆல்ரைட், ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஆஸ் யூ கேன் சி மேக்கப் போட்டனால கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனிவேஸ் அடுத்து நான் போய் இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நிறைய ஷார்ட்ஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். வீடியோ பாக்குறவங்க போய் ஷார்ட்ஸ் பாருங்க, ஷார்ட்ஸ் பாக்குறவங்க வந்து வீடியோ பாருங்க. ஒழுங்கா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இல்லைன்னா ஆத்தா வந்து கண்ணை குத்திடுவா. அதனால ஆடி மாசம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் போய் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக நிறைய ஷார்ட்ஸ் பண்ணி போடுறேன். எல்லாத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா அந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா 3000 வந்துடும். அதையும் கொஞ்சம் வந்து பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே, ஓகே, பாய்.